நண்பன் நானும் தான் சொல்றேன். ஏன்னா நண்பன் வந்து இட்ஸ் ரீமேக் பிலிம். அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனோட கலெக்ஷன் எவ்வளவுன்னு தெரியுமா? ப்ரோ 100 ப்ரோ CR ஒரிஜினல் ஜாஸ்தி ப்ரோ. 100 ப்ரோ CR இருங்க bro, இருங்க 100 நான் CR அதுக்கு அந்த முன்னால டைம்ல ஒரே ஒரு 2008 400 கோடி 9 ரூபாய்க்கு நினைக்கிறேன். மேல ப்ரோ இங்க பாருங்க 400 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் வெறும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி ப்ரோ வெறும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி 400 கோடி ரூபாய் கலெக்ஷன். ப்ரோ ப்ரோ ஏகே ரோல்ஸ் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். நண்பன் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு ப்ரோ? அந்த 3D எட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆச்சு அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா. இன்னும் யாரும் பேசலையா? ஆலரி ப்ரோ தான். அவர் என்ன பேசல. கேக்குது? ஓ சாரி நண்பன் 2012 ப்ரோ. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ அந்த படத்துக்கு அப்புறம் ஜெமினி பிலிம்ஸ் விட்டு படமே பண்ணல ப்ரோ. அதான் ப்ரோ உங்க படத்தோட பெரிய வெற்றி. அதோட பெரிய லாபத்துல அவங்க வந்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஆலரி ப்ரோ ஒரே நிமிஷம். ஸ்டீவ் நான் கேட்டது 2011ல உங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆன படம் என்னன்னு கேக்குறேன். 11 பெரிய ஹிட் இல்ல ப்ரோ. 11 பெரிய ஹிட் இல்ல ப்ரோ, ஒத்துக்குறேன். பெரிய ஹிட்ல முடிஞ்சு போச்சா? அப்ப 2011ல நாங்க தான்றத ஒத்துக்கிறீங்களா? ஆமா ரைட் ஓகே. ப்ரோ 11ல பிளாக் பஸ்டர் வேற இது இருக்கு, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 11ல பெரிய பிளாக் பஸ்டர் வேற எபோவ் ஆவரேஜ் ப்ரோ, நாங்களே ஒத்துக்குறோம். எபோவ் ஆவரேஜா? டேய் இல்ல தலைவரே மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இது மியூட் பண்ணிருங்க. ப்ரோ 2012ல வந்து துப்பாக்கி ஏசியா பிகெஸ்ட் பிளாக் பூஸ்டர் நீங்க சொல்றீங்க, நான் ஜஸ்ட் அண்ட் ஹிட்னு சொல்றேன். ப்ரோ தானுவே சொல்லிருக்கான் அவன் கேரியர்லயே அதான் பிகெஸ்ட் ஹிட்னு. ஏப்பா நான் ஒரு நிமிஷம் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேனா இல்லையாயா? நீ ப்ரூவ் பண்ண முடியாது ப்ரோ. 38 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கற. யோ நான் உனக்கு கேக்குறேன். சரி கேள் ப்ரோ, கேள். 38 கோடி ரூபாய்க்கு வாங்கி 38 கோடி ரூபாய்க்கு வாங்கி 42 கோடி ரூபாய் ஷேர், வெறும் 4 கோடி ரூபாய் லாபம். இந்த படத்தை பிளாக் பூஸ்டர்னு சொல்லுவியா ஹிட்னு சொல்லுவியா? பிளாக் பஸ்டர். சரி ப்ரோ, அது வெறும் 42 கோடி தான் ஷேர் கலெக்ட் பண்ணிருக்க, உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? ப்ரோ நீ ப்ரோ சொன்ன 70 crores கிராஸ்னு கரெக்ட்டா? இல்ல அந்த டைம்ல ஷேர் டர்ம்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது இல்ல. ஓ அந்த டைம்ல ஜிஎஸ்டி கிடையாதுங்க. 60 to 65% தாங்க. அது நீங்க எப்படி சொல்லலாம் ப்ரோ? 80 கூட இருந்திருக்கலாம்ல. ஓ எனக்கு 60%னா உனக்கு 60% தானயா? உனக்கு மட்டும் 90% கொடுப்பாங்களையா? ஆமா எங்கான பவர் அப்படி. யோ எனக்கு டயர் 1 ஆக்டர் எனக்கு 60%னா உனக்கும் 60% தானே. உனக்கு மட்டும் தனி தூக்கி தருவாங்களா? உனக்கு புரியுதா இல்லையா நான் கேட்கக்கூடிய கேள்வி? சரி ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் கூகுள்ல போய்ட்டு வா. சரி சொல்லுங்க. ரைட்டுங்களா? அப்ப 4 கோடி ரூபானா எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ரோ லாபம்? அதுல வெறும் 10 to 12% ப்ரோ. அதிகபட்சமாவே உன்னோட சோர்ஸ் வந்து 12% தான் வந்திருக்குது. வெறும் 4 கோடி ரூபாய் தான் லாபம். நான் மங்காத்தா எத்தனை கோடி ரூபாய் ஷேர்னு சொன்னேன்? கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய். 35 கோடி ரூபாயில வந்து உங்களுக்கு 10 கோடி ரூபாய் லாபம், 40% ஷேர் வந்திருக்கு. அதாவது 40% ஓவர்ஃப்ளோ வந்திருக்கு. ப்ராஃபிட் ரேஷியோ ப்ரோ. ஆனா ஷேர் உங்களோட மங்காத்தாவோட துப்பாக்கி ஷேர் ஜாஸ்தி, உங்களுக்கு புரியுதா? யோ மங்காத்தாவோட துப்பாக்கி சார் ஜாஸ்தியா? நான் ஒத்துக்கிறையா. மங்காத்தாவோட துப்பாக்கியோட ப்ரீசேல் வந்து ஜாஸ்தி. அது தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? போய் செக் பண்ணியான்னு தான் சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? யூடியூப்ல போய் போட்டு பார்க்கலாம்ல. அத ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் இங்க பாரியா. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள. நம்ம எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நீ என்ன பண்றனா, துப்பாக்கி ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டனா தானு வந்து ஜெமினி பிலிம்ஸ்ட அப்படியே மொத்த படத்தையும் வித்திருப்பான். எப்படின்னா பிரிச்சு 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 வித்திருப்பான். அத வந்து அவன் தமிழ்நாடுல இவ்வளோ, கேரளால இவ்வளோ, கர்நாடகா இவ்வளோன்னு அவர் பிரிச்சு அவனும் வித்திருப்பான். 38 கோடி ரூபாய்க்கு வாங்கின படம் அதிகபட்சமா 40 to 42 கோடி ரூபாய் தான் வந்திருக்குன்னும் போது அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட்னு எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றேன் துப்பாக்கி நல்ல படம் தான். எனக்கு பர்சனல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கேரியர்லயே ரொம்ப நல்ல ஒரு பிடிச்ச படம்னா வந்து ஒரு துப்பாக்கின்னு சொல்லி எல்லா விஜய் ஃபேன்ஸுமே சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன்னு வச்சுக்கோ. நான் பார்க்கலன்றது அடுத்த பட்சம், சரிங்களா? அத நான் வரவே இல்லை. ரைட்டு. எனக்கு பில்லா 2 படம் ஃபிளாப் தான். நான் நேரா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். ஓகேவா? ஹலோ ஸ்டீவ். சரி இப்போ நான் பேசலாமா ப்ரோ? ஒரு நிமிஷம் கேட்டுக்கையா. பில்லா 2 படம் ஃபிளாப் தான்யா. பில்லா 2 ஓப்பனிங் கலெக்ஷனும் கம்பேர் பண்ணி பாத்துருக்கியா போய்?
தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா அதெல்லாம் சொல்லு, தெரியாது ப்ரோ. சொல்லிடுறேன். bro, இங்க தெரியாதா? பில்லாட்டோட டே 1 12 கோடி. துப்பாக்கி ஓட்டலாம் சேர்க்கவே கூடாது. இல்ல தமிழ்நாடுக்கு நம்ம டே 1 ஓவர் காசு ஃப்ளோவா 12 கோடி. இல்ல நம்ம ஓவர் ஃப்ளோவா சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அது 12 என்னன்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸ்ரீதர் பிள்ளைன்னு ஒருத்தன் வந்து இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஹேட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா சமயத்துல அசல் படத்துல அவர் வந்து சினிமா விட்டு போயிடலாம், ரேசிங்கே போயிடலாம்னு சொல்லி பத்திரிகையில பில்லாட்டோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து 10.5. ப்ரோ கொஞ்சம் இதா இருக்கு, பிரேக் ஆகுது, அதனால நீட் போட்டேன். இப்ப பேசுங்க. சரி. 10.5 ரைட்டுங்களா? நெட் வந்து 7.75ன்னு போட்டிருப்பான். அவனே தான் சொல்லியிருக்கான் துப்பாக்கியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 9.7ன்னு சொல்லியிருக்கான். என்ன ப்ரோ இது? ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய இதா ப்ரோ எடுத்திருக்கிறீங்க. ரைட், ஓகே. நான் ஒரு பாயிண்ட் ரைட். நான் என்ன சொல்லிட்டேன் இங்க பாரு. நான் என்ன சொல்லிட்டேன், 2012ல எனக்கு மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது, நீ தான் ப்ரோ வெற்றி. அதான் நான் ஓகேவா? ஒரு பாயிண்ட் சொல்றேன், பேசட்டுமா? சொல்லுங்க. அது வெற்றி எப்படி எப்படி தீர்மானிக்கிறோம்னா, இப்போ வெறும் தமிழ்நாடு மட்டும் பாக்குறது இல்ல, வேர்ல்டு வைட பார்க்கும்போது அது மிகப்பெரிய வெற்றி தான். ஐயோ, நான் கேக்குறது தமிழ்நாடு தான் கேக்குறேன். அதுக்கப்புறம் நான் வேர்ல்டு வைடுக்கு வரேன். இல்ல ஏன் வரல? நான் சொல்லவே இல்லையா வரேன். ரைட்டா? 2010 ப்ரோ மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேக்குது, அதனால மீட் போட்டேன். இல்ல டவர் ப்ராப்ளம் 2013 போல. சைடு வந்தனா ஏறி இல்ல 2013 சைடு வந்தனா ஏறி வாயிலே மிதிப்பேன். ஆரம்பம் இருக்குது. உங்களுக்கு ஆரம்பத்துக்கு மேல மிகப்பெரிய வெற்றி படம் நீ சொல்லு பாப்போம். ஜில்லா ஓ, அது 2014ங்க. வந்து போலாகான்ல பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து ஜில்லான்னு சொல்லி கணேஷ் ப்ரோ ஃபன் பண்ணாரு. மெர்சல் ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. 2013ல பெரிய படம் இல்ல எங்களுக்கு, நானே ஒத்துக்கிறேன். ஏய் 2014 தான் பிளாக் பஸ்டர் புலி இருக்குல்ல, அதுவே பிரேக் அவன் பயங்கரமா பண்ணுச்சுல. இருங்க, லைனுக்கு 2014 கத்தி இருக்கு எங்களுக்கு. புலிகு தான் ப்ரோ இருக்கு. ஏப்பா இருப்பா, வரேன்ப்பா வரேன். ஓ கொஞ்ச நேரம்யா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கயா. ஓ 2013 நாங்க தானே ஒத்துக்கிறீங்களா ப்ரோ? அது தலைவான் அந்த அது ஆட்சி சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைச்சது ப்ரோ. சரி இப்போ சூப்பர் ப்ரோ நான் என்ன கேக்குறேன்றதுக்கு ஓ மட்டும் நல்ல ஊம்பு ப்ரோ. கேக்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நான் கேக்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. எஸ் ஆர் நோ. சரி ப்ரோ 2013 உங்களுது தான் ப்ரோ, ஒத்துக்கிறேன், விட்டு கொடுக்குறேன் ப்ரோ. நீ யாரா விட்டு கொடுக்க சுன்னி? இல்ல நீ யாரா விட்டு கொடுக்க தாய்வலி? ப்ரோ அதாவது ஏகே ரூல்ஸ் ப்ரோ. தலைவான ஒரு மாபெரும் குப்பையக்காரை கொடுத்து சூத்தடி வாங்கிட்டு இந்த பேரை பாடி வரல நீ விட்டு கொடுக்கிறதுக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல பேட் வேர்ட்ஸ் தவிர்க்கும் ப்ரோ. யோ டேய் பேட் வேர்ட்ஸ் ஒரே நிமிஷம். கணேஷ் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். கணேஷ் இருங்க. கணேஷ் அப்துல் கொஞ்ச நேரம் மட்டும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவருக்கு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ரைட்டா? கோச்சிக்காதீங்க. அப்துல் ரஷீக். பேசுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. ரைட். ஸ்டீவ் மைக் ஆன் பண்ணிக்க. ஸ்டீவ் சொல்லுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ நானும் சொல்ல ரைட். வந்தேன். பேசுங்க. இருங்க 2014 வந்து கத்தியோட ரைட்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா ப்ரோ? கத்தியோட ரைட்ஸா ப்ரோ? தெரியலன்னா சீக்கிரம் போய் பாரு. 39 கோடி ரூபா. ஏய் என்னடா டைப் படிச்சிட்டு இருக்கியாடா? டேய் நானே டான்ஸ் பார்த்து ஃபேன் டைப் ஆறேன். படிக்கிறான்டா சொல்லு. நானே டான்ஸ் பார்த்து ஃபேன் ஆறேன்டா. என்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டா என்னடா சொல்லுவேன்? கண்ணு வலிக்கும். கண்ணு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்க்காத. 39 கோடி ரூபா. ஆமா 39. ரைட்டா? பாத்துட்டியா? சரி. தமிழ்நாடோட கிராஸ் எவ்வளவு ப்ரோ? துப்பாக்கி எல்லாம் கிராஸ் பண்ணல, அது தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடோட கிராஸ் 80 கோடி ஏதோ பண்ணிருக்கு. துப்பாக்கி 80 கோடி. என்னங்க? 80 crores. இரியா துப்பாக்கியவே கிராஸ் பண்ணலையா? உங்களுக்கே உங்க சோர்ஸ் தான் சொல்லுது 68 கோடி ரூபான்னு. இல்ல துப்பாக்கியோட அதிகமா தான் பண்ணிருக்கு. எங்க ப்ரூஃப் அப்படியே மேல போடுங்க பாப்போம். ஒரு நிமிஷம். சீக்கிரம் போடுங்க. இங்க பாருங்க, நாங்க ஒரு சோர்ஸ் காமிக்கிறோம்னா அதுக்கு மேல பெரிய சோர்ஸா நீங்க காமிக்கணும். நீ சினி ட்ராக தூக்கிட்டு வரக்கூடாது, அத நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட்? அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்க. ரைட்டா? அடுத்த வருஷத்துக்கு வா, 2015க்கு வா. வந்தேன்னா வந்து வாயிலே மிதிப்பேன். 2015 நெருங்கவே முடியாது பக்கத்துல நீனு. சரி ப்ரோ, இப்ப நான் இல்லன்னு சொல்லியே ப்ரோ.
இருங்க 2012 14 ஹோல்டுல தான் இருக்குது புரியுதா? ஹோல்டுல இருக்குது. ரைட் 2015 நாங்க தான்றத அக்செப்ட் பண்றியா? சரி 15 உங்க ஹையஸ்ட் கிராசிங் எவ்வளவு ப்ரோ? 77 கோடி ரூபாய் வேதாளம் ப்ரொடியூசரே கொடுத்த இருக்கு வேணுமா? ப்ரோ புலி 100 கோடி அதுவும் ப்ரொடியூசர் தான். ஐயோ டேய் யோ டேய் இரியா உடைய அடி பேசாம இருங்க. பேசாம மைக் இல்ல நான் வேர்ல்டு வைடு சொல்றேன். நான் வேர்ல்டு வைடு சொல்றேன். இரியா ஐயோ இரியா ப்ரோ நான் இவ்வளவு நேரம் கணேஷ் ப்ரோ அடக்கி வச்சேன். ஆனா நீங்க பேசுறதுல அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு. மனசாட்சியே இல்லாம இவ்வளவு சொல்றீங்களே. ப்ரோ நான் வேர்ல்டு வைடு சொல்றேன். வேர்ல்டு வைடு. நான் சொல்ல விரும்பல. யோ இரியா ஒரு நிமிஷம் இரியா வேதாளத்தோட வேர்ல்டு வைடு கிராஸ் எவ்வளவுன்னு தெரியுமாயா? அத 18 சொன்னீங்களே நீங்க தான். நான் தமிழ்நாடு பேசிட்டு இருக்கேன்யா. நான் தமிழ்நாடு தரல. ரைட் ஓகேவா? உங்களுக்கு அட்டர் ஃபிளாப் புலி. அதான் ப்ரோ உங்களுக்கு பிளாக் பஸ்டர் எங்களுக்கு அட்டர் ஃபிளாப் ஈக்குவல் ஆகுது. ஐயா நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கயா. என்னோட தமிழ்நாடு கிராஸ் தான் உன்னோட வேர்ல்டு வைடு கிராஸ்ன்றேயா. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கறயா. வேர்ல்டு வைடு 80 கோடியா? இருக்குதையா யோ நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கயா. உன்னோடது வந்து புலியோட ஓவர்சீஸ் எல்லாத்தையும் தியரிட்டிக்கல் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் போட்டு போயா. 90 ரூபாய்க்கு இங்க பையன் புலி 90 கோடி ரூபாய் சார். அப்ப அந்த 40 கோடி வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ப்ரோ சாட்டலைட் அதெல்லாம் இருக்கும். சாட்டலைட் ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. யோ நான் கேட்கக்கூடிய நீங்க பாரு சேட்டலைட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. விவேகமே பிளாக் பஸ்டர் திரைப்படம் நிரூபிச்சு காமிச்சிடுமா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது ஓவர்சீஸ்க்குலாம் வரலாம். தமிழ்நாட மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு 77 கோடி ரூபாய். சரி விஜய் புலி வந்து தமிழ்நாட்டுல எத்தனை கோடி ரூபா தான்? 20 கோடியா? 100 கோடி புலி கம்மியில. அவன் 100 கோடி அடிச்சா பாரு ஒரு அந்த ஓடுல காதே அரண்டு போச்சுடாடி. புலி கம்மிதான் தமிழ்நாட்டுல. எவ்வளவு ப்ரோ? அதான் கேக்குறேன். எவ்வளவு ப்ரோ? கம்மி ப்ரோ. கம்மிதான் ப்ரோ. அதான் எவ்வளவுன்னு சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு 90 கோடி இருக்குமா? உங்க ரொம்ப கம்மியான கிராஸ். ஒரு 95 போடுவோமா? ஒரு 90 ரவுண்டா பிடிக்கிறோம். ரவுண்ட் பிடிக்க கந்தரவ சமஸ்தானமே ஆடி போச்சுடாடி. ஸ்டீவ் நான் என்ன கேக்குறேன்னா 2015 நாங்க தான்றத ஒத்துக்கிறியா? சரி ஒத்துக்கறேன் ப்ரோ. ரைட். இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வந்து அஜித் வந்திருக்காரு? எத்தனை விஜய் வந்திருக்காரு? 2 வருஷம் அஜித் வந்திருக்காரு. 3 வருஷம் அஜித் வந்திருக்காரு. சரி 3 வருஷம். 1 வருஷம் விஜய் வந்திருக்காரு. 1 வருஷம் ஹோல்டுல நிக்குது. ஓகேவா? ரைட். அதுவும் இங்க பாரு 2015 வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஸ்தான ஊம்பி ஏஎம் ரத்னம் தான் வந்துட்டு வைதாளத்தை ப்ரொடியூஸ் பண்ணாப்ல. அவரு தான் வந்துட்டு ஸ்டேட் பண்ணி விட்டுட்டு போனாப்ல. உடனே குறிப்பிடத்தக்க விஷயம். ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் தருண அடுத்தது ஹைலைட் இருக்குது. அவங்க மிகப்பெரிய படம் எல்லாம் வந்து நஷ்டம்ன்ற படத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு தான் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. ஏகே ப்ரோ நீங்க பேசுங்க. ஸ்டீவ் அடுத்தது 2016ல உங்க படம் என்ன ப்ரோ படம்? எங்களுக்கு படம் கிடையாது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன படம்? வரலாம் 2017. ஓகேவா? தெரியா? அது இருங்க 2016 டேய் 16 தான்டா தெரியும். ஓகேவா? இல்ல ஒருத்தர் பைரவான்னு சொல்லிருந்தாரு அதுக்கு சொன்னேன். ஓகே இல்ல நீங்க எனக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க சும்மா அவங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ரைட். 2016 வேதாளத்தை கிராஸ்ல ரைட்டுங்களா? அப்ப வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 70 to 74. ப்ரோ மைக் அட்ஜஸ்ட். நல்ல டாபிக் கிடைக்கிற அன்னைக்கு தான் அந்த மைக் வேற சாவடிக்கும். ப்ரோ நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்குவா? ஒரே ஒரு நிமிஷம் அந்த 2016 முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. தெரி தமிழ்நாடு கிராஸ் 75 கோடி. எது தெரியா? 60% போடு ப்ரோ. 60 அது ரைட்ஸ் எவ்வளவுனே தெரியாது இல்ல ப்ரோ. ஏப்பா நான் சொல்றேன்ப்பா உனக்கு ரைட்ஸ். நீ போய் செக் பண்ணுப்பா. சரி 45 கோடி. 45 கோடி ரூபாய் அக்செப்ட் பண்றியா?
இப்போ உன்னோட ரைட்ஸ் போய் பாரு, 49 கோடி ரூபா இருக்கும். போய் பார்த்துட்டு வா சீக்கிரம். டைப் பண்ற சவுண்ட் இங்க கேக்குதியா? சரி சரி, அதையும் எப்படின்றத சொல்லிடுறேன், ஓகேவா? நீ வந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் சரி, ஓகேவா? நான் 44 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு ஓடிப்பிட்டேன். தானுன்றவன் அதோட அழிஞ்சான் அவன். அதுக்கப்புறம் வெளியிலேயே வரல. வித்துட்டு ஓடி போனோன்னா நீ என்ன பண்றனா 44 கோடி ரூபாய்க்கு விற்க முடியாம ஏரியா வைஸா ஜாஸ்தியா வித்து 49 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிற. எவ்வளவுக்கு வித்திருக்கிற? 49 கோடி. எவ்வளவு ஒரு ஷேர் வந்திருக்குது நான் சொன்ன வாயில? 45. தெரியும்னு சொல்றீங்க. உடனே வேர்ல்டு வைடு போயிடாத, அதுக்கெல்லாம் வரேன் ஓகேவா? நான் வரேன்யா, ஒரு நிமிஷம். படம் வந்து கிட்டே வரல, கரெக்டா? ப்ரோ மைக் அப்பப்ப இதாகுது ப்ரோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீ தான் 2007 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டீவ் மைக் ஆன் பண்ணு. சரி, அப்ப 2017 நாங்க லீடுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏப்பா நீ ஒரு ஹிட் ரேஷியோ வந்தாதானப்பா நான் லீடுன்னு ஒத்துக்க முடியும். எது நானும் ஃப்ளாப் நீனும் ஃப்ளாப்னா எப்படியா வந்து ஹிட் ப்ரோ ரேஷியோ ஒத்துக்க முடியும்? நான் இங்க இருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கவா ப்ரோ ஒரே நிமிஷம். ஆலரி ரொம்ப நாளா நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆலரி ஆலரி கோச்சுக்காதீங்க. ஆலரி ப்ரோ கோச்சுக்காதீங்க ப்ரோ. இது நல்ல ஒரு டாபிக், நல்ல சூடா போயிட்டு இருக்கு. அதனால கோச்சுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏகே ரூல்ஸ் ப்ரோ நல்லா ஃபுல் ஃபார்ம்ல பேசுறாரு, அதான் கரெக்டா இருக்கு. பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ. மெடிசல்ல பாதி தான் விவேகம். ஐயா நான் ஒன்னு கேக்குறது புரியுதாயா? என்னது 50 கோடி ரூபாய் நஷ்டம், ஒன்னது 5 கோடி ரூபாய் நஷ்டம். கிராஸ் எவ்வளவு அது பாருங்க ப்ரோ. ஐயோ நான் ஒன்னு கேக்குறேன். நீ வந்து பெங்களூருக்கு வேலைக்கு போற, ரைட்டா? சொல்லு. இல்ல நான் வேலை போல, நான் பிசினஸ் பண்றேன். இரியா, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியா. ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற, ஓகேவா? 55,000 ரூபாய் செலவு பண்ற, ஓகேவா? இதுல என்ன ப்ரோ வந்து உங்க குடும்பத்துக்கு கொடுப்ப? 5 ரூபா உங்க குடும்பத்துல இருந்து வாங்கிட்ட, புரியுதா? புரியுதா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? புரியுது. இப்ப புரியுதா? இததான் நான் கேக்குறேன். என்னோடது விவேகம் படம், நான் லாபம்னு சொல்லி எங்கேயாவது என் ஃபேன்ஸ் ஸ்டேட் போட்டுருக்காங்க? சரி ப்ரோ, இப்ப நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. அதே ஃபேமிலில மத்தவங்க வைஃப் பசங்க எல்லாம் சம்பாதிச்சு பார்த்தா அது இன்னும் இன்கம் ஏறும். கேட்டா ஒன்னே மட்டும் சொல்லணும். நீ என்ன சொல்ற? சூர்யாவை கேட்டா ஜோதிகா கேட்டா போக கூடாது. நான் என்ன சொல்றேன்? சூர்யா பேசுறானா, விஜய் பேசுறானா, அஜித் பேசுறானா, அவங்கள மட்டும் தான் பேசணும். அப்ப வந்து உங்களால் கூட மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்குது. காதலுக்கு மரியாதை அதான் நான் எடுத்துக்கிட்டுமா? நீ வந்து ஒன்னே மட்டும் நான் சொல்றது வேர்ல்ட் வைட் சேர்த்து தான் நான் ப்ராஃபிட்னு சொல்றேன். ஐயா திரும்பவும் உன்னை கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். மணி அப்துல் ப்ரோ மைக் ஆஃப் நான் பண்ணுங்க. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ, மத்த ரைட்ஸோ ப்ரொடியூசருக்கு தான் போவாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஐயா நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கய்யா. தமிழ்நாட்டுல உன் படம் லாபமாயா? பிரேக் ஈவன். ரைட்டா ப்ரோ கொஞ்சம் மைக் இதாகுது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சாரி கோச்சுக்காதீங்க. ரைட் ஓகே. 2017ல ஹோல்டு வச்சுக்கோ, அதையும் ஹோல்டு வச்சுக்கோ, அப்புறம் வருவோம். ரைட் 18லயும் என்ன படம் கிடையாது. உங்க படம் என்ன படம் ப்ரோ? சர்க்கார். வெரி குட் ப்ரோ, வெரி குட், சூப்பர். ஒட்டிங்க பாருங்க, லைனுக்கு இப்பதான் வந்துறீங்க. ஓகே, சர்க்காருக்கு லைனுக்கு வரேன். சர்க்காரோட ரைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80. செக் பண்ணிக்கோங்க. இல்ல 80 இல்ல, அது 75. அது 75 தான். ஐயா நான் அந்த லைன் வரேன்யா. நீ எல்லாத்துக்குமே நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். 72 கோடி ரூபாய் தான் உங்க கையில கொடுத்து விற்பனை பண்ண சொன்னேன். கேக்குதா? இல்ல ப்ரோ மைக் கொஞ்சம் இறையுது ப்ரோ. என்ன இது அப்பப்ப இறங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதே பண்ணிக்கோங்க
ப்ரோ உங்க பக் கிளியர் பண்ணுங்க ப்ரோ ரூல்ஸ் ஓகே ப்ரோ. கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. நான் நான் என்ன சொல்றேன், 72 கோடி ரூபாய்க்கு உன்கிட்ட கொடுத்து விக்க சொன்னதுக்கு நீ பேராசை வச்சுக்கிட்டு ஏரியா வைஸா லாபம் வச்சு எவ்வளவுக்கு வித்திருக்கிற? நியர்லி க்ளோசிங் 78 to 80 crores. புரியுதா? ப்ரோ அந்த டைம்ல நியூஸ் வந்தது 75 தான் நியூஸ் வந்துச்சு. எப்பா நீ போய் இப்ப சர்ச் பண்ணியா? நிறைய விஷயத்த சர்ச் பண்ணி பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவா ஐடில வந்து நீ ஃபாலோ மெசேஜ் போடு. ஓகேவா? புரியுதா? ரைட்டா? இப்போ வந்து டைம் ஆயிட்டு இருக்கு, மத்தவங்க எல்லாம் பேசணுமா? கொஞ்சம் நம்ம டாபிக். ப்ரோ நான் கொஞ்சம் ஸ்பீக்கர் இதாகுது ப்ரோ. நெட்வொர்க்கு இல்லைன்னா கொஞ்சம் இது பண்ணி பக்கெட் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஸ்டீவ் கேக்குதா? கேக்குது இப்ப கேக்குது. இல்ல இப்ப கொஞ்ச நேரம் கேக்குது ப்ரோ. அடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி கேக்குது. இருங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 80 கோடி ரூபாய், அதாவது 78 to 20 கோடி ரூபாய் எக்ஸாக்ட் எனக்கு தெரியாது, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். சரி 80 வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஸோ சேம் பெர்சன்டேஜ் மெர்சலுக்கு இருந்ததே தான் இதுவும், எல்லாமே இதே தான் இதுவும். அதே மெர்சலையே பிரேக் பண்ணல ஒரு நியூஸ் தெரியும். மெர்சலோட தமிழ்நாடு கலெக்ஷனே பிரேக் பண்ணல, போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஆனா இதுக்கான ஷேர் வேல்யூ ஜாஸ்தி ப்ரோ. 80% கொடுத்துருந்தாங்க. ஐயா நான் ஒரு நிமிஷம் வரையா லைனுக்கு, படுத்தாதீங்கயா. 120 to 125 குள்ளதான் மேக்ஸிமம். புரியுதா? ரைட்டா? அப்ப வந்து நெட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90 கோடி ரூபாய். ரைட்டா? இல்ல ஜாஸ்தி வரும். புரியுதாயா? நெட் சொல்லிட்டு இருக்கிற நெட் தான் அந்த டைம்ல 80% கொடுத்துருந்தாங்க சர்க்காருக்கு சன் பிக்சர்ஸ்னால. எப்பா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கயா? உனக்கு கேக்குதா? சொல்றது கிளியரா கேக்குதா? 96 crores வந்திருக்கு நெட். ஐயா நீ எவ்வளவு கோடி போட்ட கிராஸ்? 120 crores போட்டேன். 120 crores வந்து 1.36 divided by 1.36 போடு. அது ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஷேர் கிடையாது. ஓகேவா? ஜிஎஸ்டியை போட்டாதான் நெட் வரும். சொல்ல எவ்வளவு வந்திருக்கானு சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. எவ்வளவு வந்திருக்கு நீ தான் சொல்லணும். போட்டு 90 வந்திருக்கு. 90 வந்திருக்கு சொல்லுங்க. 90 வந்திருக்கா? 90 crores into 80% எவ்வளவு ப்ரோ? 72. 72. சரி, என்னோட 78 விட்டு நீ எவ்வளவு சொன்ன ரைட்ஸ்னு? 75 சொன்னேன். சர்க்காரம் இப்ப ஃபிளாப் தானா ப்ரோ? கேட்ட கேள்விக்கு பதில் ப்ரோ, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. எஸ் ஆர் நோ ப்ரோ? கேக்குதா கேக்கலையா? ப்ரோ ஓடிட்டான் ப்ரோ. போயிட்டான் ப்ரோ. இல்ல ப்ரோ இங்க கேக்குதா நான் பேசுறது? நான் ஆல்ரெடி மட்டும் பேசிக்கிறேன். இப்ப கேக்குதா? கேக்குது. ஆல்ரெடி சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி இங்கதான் இருக்கேன்ல, ரைட்ல கரெக்டா இருக்கும். ஹலோ இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஏன் கூல் அவர்கிட்ட பேசிக்கலாம். கூல் வாங்க. சொல்லுங்க ப்ரோ. எக்ஸாக்ட்லி நீங்கள் யா இப்போ வாங்க போறோம். எக்ஸாக்ட்லி யா கூலா பேசலாமா? ப்ரோ கண்டிப்பா. யார் பேசுறது? நான் வந்து இங்க உங்க ஃப்ரெண்ட் டுமில்குப்பம். ஓகே பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. யா எக்ஸாக்ட்லி. யாரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் வரலாமா எப்படி? இல்ல நீங்க வந்து இருங்க எல்லாருமே டுமில் குப்பம் இப்ப வந்து ஏதாவது இங்க ஏதாவது வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ப்ரோ ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. சொல்லுங்க ப்ரோ, நீங்க எந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் உங்க ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீ உங்க ஊர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திருச்சி கிட்ட தானே? ஆமா எக்ஸாக்ட்லி அங்கிருந்து வாங்க. ஓகே சொல்லுங்க. அதான் நான் இப்பவும் திரும்பவும் கேக்குறேன். விஜய் அஜித் அப்படிங்கிற பிரச்சனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்ல அஜித் விஜய் அப்படிங்கிற பிரச்சனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொல்லுங்க.
பேசுவோம். இல்ல டுமில் குப்பம் கேக்குறதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆலரி என்ன கேக்குறாருன்னா, இங்க யாரும் அபியூஸோ ட்ரோலோ பண்ணிட்டு இருக்கல. கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு தெரியுதுன்னா தெரியுது. ஓகேவா? நீங்க விட்டுருங்க. ஓகேவா? ஆலரி உங்க மைக் வந்து ட்ரபிளா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, விடுங்க 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 ப்ரோ. அவர் வந்து விஜய் பத்தி தப்பா பேசினா கூட நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து வரும். ப்ரோ யாரும் யாரை பத்தி தப்பா பேசல ப்ரோ. அது முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரி, அவர் வர கீழ இருந்து கேக்குறேன். நீங்க எதுக்கு வராதீங்க? கீழ இல்ல வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு இல்ல தெரியாதத நான் தெரிஞ்சுக்கிறேன். டுமிலி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? வந்ததுக்கு ஆன்சர் பண்ணு. ஓகேவா? இல்ல 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 ப்ரோ. ஏகே ரூல்ஸ் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் அவர் ரொம்ப நாளா என்கிட்ட ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? அவரு வந்து பெரிய இதுவா, டேய் நான் வந்து வச்சிருக்கிற லெவல் வேற, அந்த ஸ்கேல் வேற, அது அந்த இதுக்கு அந்த அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வேற. நீ தான் ஒரு ஆள்னு இங்க வந்துட்டு உன்கிட்ட பேச மாட்டா. எந்த ஸ்கேல் ப்ரோ? எனக்கு புரியல. கிளம்பு. ஐயா ஏய் இல்ல, விட்டு ஐயா நான் நீங்க கிளம்புறேன். ஆலரிட்ட இவங்க எல்லாம் இங்க பாரு பேசணுமா இங்க பாரு எனக்கு? டுமில் குப்பம் ஆலரி எனக்கு ஆலரி 3 கொஞ்சம் ஸ்கேல் இருங்க. இருக்கு. நீ ஆலரி வா. ஆலரி டேய் டேய், ஆலரி இல்ல இல்ல ஆலரி கொஞ்சம் இல்ல இரு. இல்ல இல்ல, இங்க பாரு இரு டுமில் ப்ரோ குப்பம் ப்ரோ, இங்க பாருங்க. இது வந்து சண்டை போடுற ஸ்பேஸோ இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அவங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, இந்த ஒருத்தன் பேசுனா என்ன ஏதுன்னு சொல்லி இப்படி பேசினேன், இதை மட்டும் பேசுங்க. சண்டை போடுறதுக்கான ஸ்பேஸ்லாம் அது கிடையாது. ஒருத்தனோட பர்சன் இல்ல ஆலரி இப்படி பேசுறத நீங்க அலோவ் பண்ணாதீங்க. அவன் என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அது இல்ல பர்சனலா பேசணும்னா வந்து பர்சனலா பேசிக்கிட்டோம். எங்க வேணாலும் வந்து ஒரு ஒரு இது சபை மேனஸ் தெரியாது. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, எப்படி பேசணும்ன்றது தெரியாது. நீ அவ்வளவு பெரிய புடுங்கியான்னு கேக்குறேன் நான். ப்ரோ, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அதை வந்து ஆரம்பத்துல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற, ஐ மீன் அவங்கள எக்ஸ்போஸ் பண்றன்ற ஒரு பேர்ல. ப்ரோ மைக் சரியா கேட்கல ப்ரோ. சாரி ப்ரோ, கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே, ஒன் செகண்ட் ப்ளீஸ். ப்ரோ அவன் நல்லா பேசுவான் ப்ரோ. கொஞ்சம் கண்டென்ட்டா இருக்கும் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ வந்து பேசுனீங்க? நல்லா பேசிருக்கலாம் ப்ரோ அவன்கிட்ட. இல்லடா, அவன் ட்ரிகர் ஆயிட்டான் அவன் டுமிலு. அது எனக்கு எப்பயே தெரியும். அது எனக்கு எப்பயே தெரியும். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க ஏகே ரூல்ஸ் ப்ரோ நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவனே ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பான். எப்படி அவர் வந்து ஆஜித்னு ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி வந்து இவனும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருப்பான். நீங்க தான் விட்டுட்டீங்க, போயிடுச்சு. இப்ப கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ஃபைன் ஃபைன். ப்ரோ ஏகே ரூல்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி சொல்லு இந்த ப்ரோ. மாதிரி டெய்லி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்ல இல்ல அவனுக்கு ப்ரோ அதனாலதான் ப்ரோ இதை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் ப்ரோ. 1 to 1 இல்ல இல்ல நான் அவங்க ஸ்பேஸ்க்கு போய் பார்த்துட்டேன் ப்ரோ. 2-3 ஸ்பேஸ்க்கு போனேன். 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை தூக்கி தூக்கி தான் விடுறாங்க. நான் உள்ளார வந்தாலே தூக்கி விட்டுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்ல இந்த அவங்களோட ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம், மியூட் போட்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ கேக்குதா ஏகே ரூல்ஸ் ப்ரோ? இல்ல அவனும் ஓடிட்டானே. ஐயோ, இந்த இருக்காரு ப்ரோ, இருக்காரு. சரி ஒரே நிமிஷம் ஸ்டீவ். ப்ரோ இரு போயிடாத. ப்ரோ இரு ஸ்டீவ், நான் என்ன பண்றேன், வெளியில போயிட்டு உடனே ஸ்பீக்கர் கேட்கறேன். இரு ஸ்டீவ், மத்தவங்களுக்கு யாரையும் ட்ரோல் பண்ணாம இது அபியூஸ் பண்ணாம பேசிட்டு இரு. உடனே வெளில போயிட்டு வந்தேன். ப்ரோ நான் யாரையும் அபியூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஸ்டீவ் ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்க? நான் சாப்பிட்டேன் ப்ரோ. இப்பதான் ப்ரோ சாப்பிட்டேன். இல்ல இல்ல, உன் வாய்ஸ் மட்டும் மாத்திரு, ஆபரேஷன் பண்ணியாது, அதான் சொல்ல முடியும். ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் சரி. என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? சிக்கன் சாப்பிட்டேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஜனநாயகன் வந்து டீசர் வந்து நம்ம தளபதி பர்த்டே அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? அது இல்ல ப்ரோ, தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தானே வரும். ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தான் ப்ரோ வந்துருச்சா ப்ரோ? இப்பதானே வந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக். பொங்கல் தானே வந்துச்சு கரெக்டா? ஆமா, மோஷன் போஸ்டர் மாதிரி என்ன வரலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அது நான் இங்க என்ன டிவில வரப்போ நான் பார்த்தேன் ப்ரோ. இந்த மாதிரி வந்து டீசர் வர்றதா மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால கேட்டோம்.
அவ்வளோ சீக்கிரம் வரமா தெரியல ப்ரோ. இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல. எதுக்குன்னா அக்டோபர்ல தானே ரிலீஸ். இல்ல அதுலயே ப்ரோ நடிக்கிறேன். ப்ரோ இந்த பொங்கல் ரிலீஸ்னு சொல்றாங்க இப்ப சில பேர் வந்து இந்த 26க்கு வந்து வரும்போது வந்து இன்னும் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி அந்த மாதிரி டிஎல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கேக்குறேன் உங்ககிட்ட. ப்ரோ அது ஓட்டிங்கெல்லாம் இல்ல, அது ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அக்டோபர்ல. ஆ சூப்பர் சூப்பர். இது ஸ்டீவ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ரைட். அப்ப 17, 16, 17, 18 ஹோல்டு. ஏன்னா நீங்க பெரிய லாபம் கொடுக்கல. கரெக்டா? ப்ரோ 19க்கு வரும். ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, எல்லா விஜய் படம் ஃபிளாப் ஆக்கணும்னு. ப்ரோ நான் சொல்லல ப்ரோ, உங்க வாயில நீங்க தான் சொல்றீங்க. நான் எங்க சொன்னேன்? அவர் ஹிட் கொடுத்த ஒரு அடிசேலுக்கே வந்துட்டாரு. நீங்க இன்னும் ஃபிளாப். ஐயா நான் என்ன ஸ்டீவ் நான் ஏதாவது என் வாயில இருந்து ஃபிளாப்னு சொல்லி தான் சொன்னேனா? நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ரைட்ஸ் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்க, உன் கையில 8 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு. இது லாபமா நஷ்டமான்னு சொல்லி உன்கிட்ட கேட்கிறேன். நீ நஷ்டம்னு சொல்ற. நான் சொன்னேன் திரும்ப சொல்ற. அதான் ப்ரோ நீங்க அவளை திணிக்கிறீங்க நீங்க ஃபோர்ஸா. யோ நீ சொல்லியா என் படத்தை நஷ்டம் சொல்லியா? ஏதாவது ஒரு படம் ஆமா இல்லன்னு சொல்றேன். நான் உன்னைய மாதிரிலாம் சமாளிக்க மாட்டேன். ஆமானா ஆமான்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் உன்னைய மாதிரி முட்டு கொடுக்க மாட்டேன். சரி 19க்கு வருவோம். 19ல தமிழ்நாட்டுல அதிகபட்ச லாபம் கொடுத்த படம் உன்னோடது ஒண்ணு சொல்லு. அதிகபட்ச லாபம் கொடுத்த படம் கேக்குதா? கைதி விஸ்வாசம் பிகில் 3. தமிழ்நாடு. இரு நான் கேக்குறது உங்க படத்தை மட்டும் தான் பேசுறேன். என் படத்துக்கு நீ கேளு, நான் பதில். சரியா? ரைட்டா? உன் படம் பிகில் சொல்றியா லாபம் கொடுத்துருக்குன்னு? லாபம் கொடுத்திருக்கு, பட் அதிகமான இல்ல. ஐயோ நான் கேட்கக்கூடிய கேள்வியே உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. திரும்பவும் நான் சொல்ற மாதிரி உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். ரைட்டா? உன்னோட ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பேர் வந்து சொல்லுவாங்க. வித்ததுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இல்ல ஏகே ரூல்ஸ் ப்ரோ. நான் விட்ட ஒரு 2 செகண்ட், ஐ மீன் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கேட்டுக்குவா? சரி பேசுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஸ்டீவ், ஐ மீன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். கேக்குது ப்ரோ வருது. ஓகே ப்ரோ ஃபைன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பிகில் வந்துட்டு ஒரு நல்ல, ஐ மீன் ஒரு நல்ல ஹிட்டான படம் அதானே உண்மை? ஆமா. ஓகே ஃபைன். அதுல உங்க ஆஸ்தான நடிகருக்கு என்ன சம்பளம் ப்ரோ கொடுத்துருப்பாங்க? பிகில்ல 50 கோடி ப்ரோ. ஓகே ஃபைன். அதோட பட்ஜெட் 130 ஏதோ சம்திங், சாரி 180. 180. ஓகே ஃபைன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் சேல் பண்ணி எவ்வளவு கொண்டு வந்தீங்க கடைசியா? ஐ மீன் அவுட் ரைட்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 210 கோடி ஏதோ போயிருக்கோம். அப்ப 180 கோடி வந்து கையில இருந்து காசு கொடுத்தீங்களா, இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு அந்த படத்துக்கு ஏதாவது சம்பளம் இருக்கா? ஐ மீன் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த படம் வந்துட்டு அவங்க எல்லாமே இங்கே ரிலீஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அதில் எல்லாமே நீங்கள் நம்புறீங்க அதானே? ஆமா அதானே உண்மை. உண்மைன்னு சொல்லாதீங்க, உங்களோட தாட்டுன்னு சொல்லுங்க. உண்மை எது பொய் எதுன்னு ப்ரூவ் பண்ணலாம். சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ எது உண்மைன்னு. அத ப்ரோ நான் கேக்குறேன். ஆல்ரெடி முடிச்சிட்டீங்களா? இல்லை ப்ரோ, அதாவது என்னன்னா நம்மளுக்கு நீங்க இல்ல நம்மளுக்கு வர வேணாம் ப்ரோ, நம்மளுக்கு அவன் கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். இல்ல ஆல்ரெடி ப்ரோ கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு நான் விளையாண்டுக்கிறேன். சரி ஓகே சரி பேசுங்க. ரைட். நான் என்ன ப்ரோ சொல்றேன், தமிழ்நாடுக்கு வந்துடுறேன். ரைட்டா? திரும்பவும் பிகிலோட தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து எவ்வளவுன்றத சீக்கிரம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிருப்பீங்களா? எந்நேரம் 80 கோடி. 83.5. சரி 83 வச்சுக்கோங்க.
நீங்க போய் செக் பண்ணுங்க ப்ரோ, வச்சுக்கங்கலாம் சொல்லாதீங்க. செக் பண்ணிட்டு ஆமா இல்லன்றத மட்டும் சொல்லுங்க. சரி ப்ரோ 83 சொல்லுங்க. சரி ரைட்டா? ஆ. ஓகே ஃபைன். உங்களோடது அதிகபட்ச கிராஸ் எவ்வளவு ப்ரோ வந்திருக்கு? விஜய் கேரியர்ல சொல்றீங்களா இல்ல பிகில் மட்டுமா? ப்ரோ பிகில சொல்றேன் ப்ரோ. அடுத்தது கேரியருக்கு வரலாம். பிகில 150 கோடி பண்ணிருக்கு கிராஸ்.